ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இருக்கும் M1 பேப்பர். ஸோ இதுதான் இருக்கிற கஷ்டமான பேப்பர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியும் கேட்டிருப்பீங்க. இது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவும் இருக்காது, இதில் எப்படி நிறைய மார்க்ஸ் எடுக்கிற ஐடியாவும் உங்களுக்கு இருக்காது. ஸோ நான் கொடுக்குறது லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இந்த டாபிக்ஸில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை மட்டும்னாலும் லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதே ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் நடந்த நவம்பர் டிசம்பர் 2024 ஒரு அட்டானமஸ் காலேஜோட கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். அதே ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் சீனியர்ஸ்க்கு இந்த டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதே ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் யூனிட் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை மட்டும் கடைசியாக நல்லா பார்த்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதையும் ரிவைஸ் பண்ணிருங்க. ஸோ அதே மாதிரி நான் மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டானமஸ் காலேஜோட கொஸ்டின் தான். அது வந்து நிறையா வந்து உங்களோட சீனியர்ஸ்க்கு இந்த டைம் நடந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறைய பேருக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த டைம் நான் இப்போ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1ல பார்ட்டியே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஜன் வேல்யூஸ், இது வந்து சம்டைம்ஸ் ஈஜன் வேல்யூஸில் 2 கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் ஈஜன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் பொறுத்தவரை 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறனால முடிஞ்சல 2 டாபிக் கவர் பண்ணுங்க. ஸோ யூனிட் 1ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஜன் வேல்யூஸ் அண்ட் ஈஜன் வெக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அதே மாதிரி ஹேலே கமில்டோன் தியரம் இந்த 2 படிச்சிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குற கொஸ்டினில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த குவாட்ரட்டிக் ஃபார்ம் டு கேனான்சியல் ஃபார்ம் பை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது சிம்பிளாக ஒரே கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டாபிக் பார்த்துக்கோங்க. சப்டிஷன்ஸாக கேட்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்காங்க. சம்டைம்ஸ் வந்து ஈஜன் வேல்யூஸ் அண்ட் ஈஜன் வெக்டர்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு கேட்டுருக்காங்க. பிக் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 யூனிட்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது லிமிட் சம்ல இருந்து கேட்பாங்க உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. யூனிட் 2ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ல இருந்து கேட்பாங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன் இதில் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 3ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமா மினிமா ஃபங்க்ஷன் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஜாக்கோபியன்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லர் சீரிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. லாக்ராஞ்சும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. லாஸ்ட் மினிட் பார்க்குறப்போ இதெல்லாம் கவர் பண்ணிருங்க. யூனிட் 4ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் ரூல் ரொம்ப முக்கியமான ஒன்று. எவாலுவேட் ப்ரூஃப்னு சொல்லி தான் நிறைய இது கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூனிட் 4ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்சியல் ஃப்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். அது வந்து கேட்பாங்க. யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் இன்டெக்ரல் ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ் இன் போலார் கோஆர்டினேட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. வால்யூம் ஆஃப் சாலிட்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஷேப் கொடுத்து கேட்குற வந்து 5th யூனிட்ல கண்டிப்பாக கேட்பாங்க. பிக் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வரல MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ்க்குரிய அதாவது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் நான் வந்து இந்த கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் நடந்த கொஸ்டின் தான். இது ஜஸ்ட் ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது ஒரு ரெஃபரன்ஸாக கூட வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கொடுத்த டாபிக்ஸ்ல இருந்தும் இந்த டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு மெஜாரிட்டியாக வந்து கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் மினிட் பார்க்குறப்போ இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.